ஏய், பாரத் மாதா பார்வதி பார்வதி அம்மா ஆமை ஆமநாதி 2 பேர்த்துக்கும் பதவி காலையில் கொடுத்துட்டார். திடீர்னு என்னென்ன செய்தார்னே தெரியாது. அவர் என்னென்ன கணக்கில் முடிக்காரோ, என்னென்ன வீசி எறியணுமோ, என்னென்ன மானிட பிறவி செஞ்சு சேட்டையை க்ளோஸ் பண்ணணுமோ அந்த யோசனையிலே இருப்பார். எல்லா ஏடுகளை பூரா பார்த்து கணக்கை முடிக்கார். முக்கால் சத்தியம் ஆமநாதி 2 பேரும் பதவியில் உட்காந்துட்டாங்க. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்லேயும் தான் உட்கார வச்சுட்டார். ஆமநாதி 2 பேருமே நீதிமன்றத்தில் உட்கார்ந்து என்ன ஆகும்? இப்போ காலட்டையோ கணக்கு போட்டார். இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பூரா அந்த நாற்காலி சேரில் உட்காந்து அந்தந்த இடம் பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கானா அந்த இடத்துல பூரா உட்காந்து போய்கிட்டே இருப்பான். தமிழ்நாடு தான் முதல் உட்காந்து போகிறான். உட்காந்து அடுத்து ஆந்திரா, கர்நாடகா, இலங்கை, சுலோன், இப்படியே கேரளா, இப்படியே உட்காந்து போய்கிட்டே இருக்கான். பதவி கொடுத்துட்டாரு. ஐயா கடவுள் பதவி கொடுத்துட்டாரு, வா அப்படின்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கான். டெல்லி பிரதமர் மாளிகையில் உட்காந்துருப்பான். அவனை ஆட்டி நிதியமைச்சர் ஒரு ஆட்டு, குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி ஒரு ஆட்டி எல்லாம் அந்த கணக்கில் இழுத்து வெளியே எறிவான். எரியல உள்ள எல்லாவனும் அரசியல்வாதி மாட்டுவான். தமிழ்நாடுலாம் இப்போ சீக்கிரமாக சோழி முடிஞ்சுவான். ஆமையை உட்காரச்சிட்டாரு. இப்போ தான் தமிழ்நாடா இவனை கதி கலங்கி நார்நாரா கிழிச்சு எறிவான் குடும்பமே. முக்கால் சத்தியம் ஆமை உட்காந்துருச்சுடா. பதவி கொடுத்துட்டாரு. காலையில் இன்றைக்கி பதவி கொடுத்துட்டாரு. ஆமநாதி 2 பேருமே நின்று போகிறாங்க. படுத்து கிடந்தாங்க, படுத்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் பூமியை பாழாக்கிட்டான். இப்போ நின்று நடந்து போய்கொண்டே இருக்காங்க. முக்கால் சத்தியம் தமிழ்நாடு உட்காந்துட்டான்டா. தமிழ்நாடு சீக்கிரமாக சோழி முடிஞ்சுவோம். ரத்தம் பூமியில் பூரா சிந்தும், ரத்தமாக போகும். பூமிக்கு இறையா குடல் மூளையெல்லாம் மானிட பிறவி சிதற விடுவார். முக்கால் சத்தியம்